சதுர்வேதி என்கிற ஒரு காவல்துறை உயரதிகாரி பிறகு நியமிக்கப்பட்டார். அதுவும் மிகப்பெரிய தோல்வியில் முடிந்தது. 1983 பிப்ரவரியில் அர்ஜுன் சிங் தலைமையில் சரண்டராவேன் என்று அறிவித்தார். அடுத்ததாக 1993 சட்டமன்றத்தில் சமாஜ்வாடியுடைய கட்சியினுடைய தலைவர் முலாயம் சிங் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். பூலான் தேவி சரணடைய இருக்கிறார், இந்த அரசு அவருக்கு உரிய சலுகைகளை கொடுக்கும் என்று அறிவிப்பு செய்தார். ஆனால் பூலான் தேவி அவர்கள் பல்வேறு நிபந்தனைகளை அந்த மாநில அரசுக்கு சொன்னார்கள். காக்கி சட்டையோடு தான் களத்திற்கு வருவேன் என்று அறிவித்தார். என் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகளை நான் சட்டத்தின் மூலமாக சந்தித்துக் கொள்கிறேன், ஆனால் தனி சிறை எனக்கு தேவைப்படுகிறது, 8 ஆண்டுகள் மட்டுமே நான் சிறையில் இருப்பேன் என்றெல்லாம் அவர் மிகப்பெரிய சித்தாந்தங்களை கொண்டு வந்து சேர்த்தார்.